இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் 2 பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியில் வாட்ச் வாங்கிட்டேன். அவங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்சல் வந்துருச்சு. வாங்க நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு 1+1 சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. வாட்ச் பார்த்தீங்கன்னா 1500 ரேட் சொல்லியிருந்தாங்க. நானும் அமௌண்ட் பே பண்ணி ஜிபேயில் பே பண்ணி பார்சல் போட சொல்லிட்டேன். பார்சல் போடுறது ஒரு கரெக்டாக 3 டேஸில் பார்சல் நம்ம கைக்கு வந்துருச்சு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருந்துச்சு. பார்ப்போம். நான் ரெட் ஒன்று மெரூன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 1500 ஒர்த்தபுளான்னு சொல்லி இந்த வாட்ச் நம்ம பார்த்துடலாம். வாங்க. 2 பாக்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி 2 பாக்ஸ் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண கலர் வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. பேக்கிங் பார்க்குறதுக்கு நார்மலாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் வாட்ச் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் பாக்ஸ் பிரிச்சாச்சு. வெற்றிகரமாக முடிஞ்சது. அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பிளாக் வந்துருச்சு. ஓ மை காட், நம்ம மெரூன் கலர் போட்டிருந்தேன். நான் வந்தது ரெட் கலர் தான். ஒரு கேட்லாக் உள்ள இருக்குது. பிளாக் வாட்ச்சு, ஸ்ட்ராப்பு. வாட்ச் ஒன்று தான், ஸ்ட்ராப் மட்டும் தான் மாற்றுறேங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜரு. பேக் சைடில் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தாங்க 49 mm சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. வாட்ச் நல்லா ஹெவியாக வெயிட்டாக தான் இருந்துச்சு. உள்ள ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆன் பண்ணி பார்த்துருவோம். என்ன ஒன்று, நான் மெரூன் போட்டிருந்தேன், வந்தது ரெட்டாக போயிடுச்சு. ரெண்டும் ஒரே மாடல் தான், ஒரே கலரில் தான் இருக்குது. ஸ்ட்ராப் கலர் மட்டும் வேறு. ஆன் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு. நான் பேட்டரி லோ கண்டிஷனாக தான் இருந்துச்சு. பேட்டரி லோவாக தான் இருக்குது. சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண மாட்டேங்குது. ஆன் ஆகிடுச்சிங்க. டிஸ்பிளே வந்துடுச்சு. வெற்றிகரமாக வந்துடுச்சு. பாருங்கள், கிரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. கிரவுண்ட் ரொட்டேட் பண்ணால் கிளாக்கோட டிஸ்பிளே மாறுது. ஒவ்வொரு மாடல் கிளாக் வருது. மெனு பட்டன் பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் காட்டுது. டச் பண்ணுறேன், பட் கேமரா ஓப்பன் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்சில் கேமரா கிடையாது, மொபைல் கேமரா தான் சப்போர்ட் ஆகும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சது வாட்சில் டைம் டேட் செட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அது தெரியாமல் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆயிடுச்சு. 2 பேட்டரியுமே லோ கண்டிஷனாக இருந்துச்சு. அதில் 2 வாட்சுமே லுக்கிங் சூப்பராக இருந்ததுங்க. நான் சின்னதாக வரும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுமே குட்டி பொண்ணுங்க. கைக்கு வைக்கும் போது பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். வந்ததா ஈவினிங் வந்ததான் தெரியும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடை கொடுத்துருந்தாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணோமா, அதில் லாகின் கேட்குதுங்க. லாகின் கொடுத்தோட்டி ப்ளூடூத் வந்து பேர் பண்ண சொல்லுது. பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் சிங்க்ரோம் ஆகிடுது.
மெனு பாருங்கள் சூப்பராக இருக்குது. மெனு மாடல் மாற்ற மாதிரி இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ₹1500 ஒர்த்தபுளான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுள் தான். உள்ளே என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டயலில் ஸ்ட்ராப்பை ஃபிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம கைக்கு தான் கரெக்டாக இருக்குது, ஆனால் கிட்ஸ் கைக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஈவினிங் வந்த பிறகு தான் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க எக்ஸெப்ட் பண்ணது நான் கேம் விளையாடணும், மொபைலில் இந்த வாட்சில் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. இப்படி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அட்ஜஸ்டபிள் மாதிரி. ஓகே, சார்ஜர் பாருங்கள், மேக்னெட்டிக் டைப்பு, பாண்டிங் ஆகுது நல்லா. ஸ்ட்ராப்லாம் போட்டு கைக்கு ஃபிட் பண்ணி பார்த்தாச்சுங்க, அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, கைக்கு மேட்ச் ஆகுது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வீடியோ பார்க்க முடியாது, இமேஜும் பார்க்க முடியாது. ஒரு கிட்ஸுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகே, நமக்கு பெரியங்களுக்கு மேட்ச் ஆகாது, டைம் பார்க்கலாம், நார்மல் வாட்ச் மாதிரி தான். மற்றபடி ஓகே அப்படின்னு சொல்லலாம். 1500 ஒர்த்தபுள்னா ஓகே, ஒர்த்தபுள் வாங்கி கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ப்ளூடூத் சிங்க்ரோன் பண்ணிங்கன்னா கையில் வாட்ச் இருந்து அப்படியே கால் பண்ணிக்கலாம், ஒன்று இருக்குது. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கிற கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் கேமரா கிடையாது. $1500 2 வாட்ச் அப்படின்றது ஓகே, பெட்டர். ஈவினிங் பார்ப்போம் என் பொண்ணுங்களுக்கு கொடுத்த ஒட்டி அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. அவங்க எதிர்பார்த்தது வீடியோ பார்க்கணும், கேம் விளையாடணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க, கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஹாப்பியாக இருக்காங்க, ஒரே சந்தோஷம்தான், தாங்க முடியலை. அவங்களுக்கு தெரியாதுல்ல உள்ள வீடியோ பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு கேஜெட் வாங்கி கொடுங்க. பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.